நன்மை தரும் நவக்கிரக ஸ்தல யாத்திரை. சூரியன். உலகில் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஏதோ ஒரு சக்தி அனைவரையும் ஆட்டி படைக்கிறது. அந்த சக்தியே தினமும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. ஏழையாக இருப்பவன் குபேரனாவது, கோழையாக இருப்பவன் வீரனாவது அந்த சக்தி நினைத்தாலே நடக்கிறது. பணம், பெயர், புகழ் அனைத்தும் இருந்தாலும் திருமணம் நடக்காமல், குழந்தை பாக்கியம் கிடைக்காமல், பிணி தீராமல், வழக்கு முடியாமல், வாழ்க்கை துணை சரியாக அமையாமல், மன நிம்மதி இல்லாமல், ஏன் தூக்கம் கூட வராமல், கோயில் கோயிலாக சுற்றியும் கூட ஏனோ பலன் கிடைக்காமல் இறுதியில் இது விதி என உணர்ந்து அந்த விதியை அறிந்து அந்த சக்தியை வழிபட்டாலே, பரிகாரம் செய்தாலே, ஆண்டியானாலும் சரி, அரசனானாலும் சரி, அதிலிருந்து விடுபட முடிகிறது. அந்த சக்தி எந்த சக்தி என்று கேட்கிறீர்களா? அந்த சக்திதான் விதியாக, தசா புக்தியாக, கோட்சாரமாக, அதிர்ஷ்டமாக, யோகமாக, காலமாக, முடிவில் காலனாகவும் அகில உலகையும் ஆட்டிப்படைக்கும் நவக்கிரகங்கள். அனைத்து ஜீவராசிகளும் கடவுளால் படைக்கப்பட்டு காக்கப்பட்டாலும் அனைவரின் விதியையும் முடிவு செய்யும் அதிகாரம் நவக்கிரகங்களிடம்தான் இறைவன் கொடுத்துள்ளான். விஞ்ஞானமும் நவக்கிரகங்களும், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒருவர் செய்யும் சிறு நல்லதோ கெட்டதோ அது ஒரு வளையம் போல சுற்றி வந்து செய்த நன்மை தீமைக்கு தகுந்த பலனாக மீண்டும் செய்தவரையே வந்தடைகிறது. அறிவியல் உலகம் இதை சைக்கிளிக் ஆக்ஷன் என்கிறார்கள். மாபெரும் விஞ்ஞானியான நியூட்டன் அவரது 3ஆம் விதியில் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று குறிப்பிடுகிறார். மற்றும் கியாஸ் தியரி இதை செயல் விதி என்று கூறி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று விளக்குகிறது. ஆனால் நமது சாஸ்திரத்தில் இதை கர்ம வினை பலன் என்று கூறி அதற்கு தண்டனையாக 30 ஆண்டுகளில் சனி ஒரு சுற்று சுற்றி வந்து யார் தவறு செய்தாரோ அந்த பலனானது அது அவரை ஏழரையாக, அஷ்டமத்து சனியாக, கண்ட சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக வந்தடையும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் செய்த புண்ணிய பலனால் குரு 12 ஆண்டுக்குள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது நன்மை செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. விதி என்று ஒன்று இருந்தால் அதற்கு விதிவிலக்கு ஒன்று இருக்குமல்லவா? அந்த விதிவிலக்குதான் கும்பகோணத்தை சுற்றி உள்ள நவக்கிரக ஆலயங்கள். உங்கள் விதி மாற, கஷ்டங்கள் தீர, தோஷம் போக்கும் நவக்கிரக ஸ்தல யாத்திரை மூலம் உங்களை நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கும் நவக்கிரக ஆலயங்களுக்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். வாருங்கள், நவக்கிரக யாத்திரைக்கு செல்வோம். சூரியனார் கோவில். நவக்கிரகங்களில் முதன்மையானவர் சூரிய பகவான். சூரிய பகவானைத்தான் மற்ற அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகின்றன. சூரியனை ஆத்மக்காரகர் என்பார்கள். சூரியனின் ஒளி சக்தியால் தான் இந்த மொத்த உலகமும்
இயங்கி வருகிறது. அனைத்து உயிர்களுக்கும் ஆதார சக்தியாயிருக்கும் சூரியனுக்கு இந்தியாவில் 2 இடத்தில் மட்டுமே கோவில்கள் உள்ளன. வடக்கே கோனார்க் கோவில், தெற்கே சூரியனார் கோவில். கோனார்க்கில் உருவ வழிபாடு இல்லை, ஆனால் சூரியனார் கோவிலில் உருவ வழிபாடு உள்ளது. உலகில் எங்குமே காண முடியாத அதிசயமாக சிவபெருமான் இல்லாமல் நவக்கிரகங்கள் மட்டும் இருக்கும் ஒரே ஸ்தலம் இது. மூலவராக சூரிய பகவான் சிவசூரிய பெருமானாக அருள் பாலிக்கிறார். அதற்கு ஒரு புராண வரலாறும் கூறப்படுகிறது. முன்னொரு சமயம் நவக்கிரகங்களுக்கு காலவ முனிவரால் ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபம் தீர நவக்கிரகங்கள் திருமங்கலக்குடியில் அருள் பாலிக்கும் பிராணநாதேஸ்வரரை வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றனராம். அதனால் இத்தலம் வருவோர் முதலில் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரரை வழிபட வேண்டும் என்கிறார்கள். சூரியனார் ஆலயத்தை பார்க்கும் முன் முதலில் பிராணநாதேஸ்வரரை தரிசிப்போம். திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோயில். திருமங்கலக்குடி மிகவும் சக்தி வாய்ந்த சிவஸ்தலம். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. இது பஞ்சமங்கல கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊரின் பெயர் மங்கலக்குடி. இங்குள்ள அம்பாள் திருநாமம் மங்களாம்பிகை. இக்கோயில் விமானம் பெயர் மங்கள விமானம். இத்தலத்தின் தீர்த்தத்தின் பெயர் மங்கள தீர்த்தம். இத்தலத்து விநாயகர் பெயர் மங்கள விநாயகர். இத்தலம் மங்களமே உருவாக இருப்பதால் மங்கள கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வந்தாலே வாழ்வில் சகல மங்களமும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அது மட்டுமல்ல, நவக்கிரக யாத்திரை செல்வோர் முதலில் வழிபட வேண்டிய கோயில் இது. இத்தல அம்பாள் மாங்கல்ய தோஷம் நீக்குபவர். இத்தலம் வந்து இங்குள்ள அம்பாளை அர்ச்சனை செய்து வழிபட்டால் எத்தனை பெரிய மாங்கல்ய தோஷமும் நீங்கி திருமணம் விரைவில் நடக்குமாம். குறிப்பாக மாங்கல்ய தோஷத்தால் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது திருமணம் ஆன பின் கணவருக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆயுள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அவர்கள் இங்குள்ள அம்பாளை வேண்டினால் அம்பாள் சிவபெருமானிடம் கூறி உயிர் போகும் நிலையில் இருப்பவரையும் பிழைக்க வைப்பார் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். அழகான நேத்திரங்கள் அழைக்கின்றன மனோன்மணி, அன்னையின் அதிசயங்கள் நடக்கின்றன. இது நவக்கிரகங்களின் தோஷம் தீர்த்த ஸ்தலம் என்பதால் நவக்கிரகத்தில் எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்தாலும் சூரியனார் கோயிலுக்கு வருவோர் முதலில் இத்தலம் வந்து இங்குள்ள விநாயகர், அம்பாள், சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்ட பின் சூரியனார் கோயிலுக்கு சென்று நவக்கிரகங்களுக்கு வஸ்திரம் சாற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபடுகிறார்கள். சூரிய தோஷம் நீக்கும் சூரியனார். சூரியனார் கோயிலில் நவக்கிரகங்கள் 9 பேரும் தனித்தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார்கள். இத்தலத்தில் உள்ள நவக்கிரகங்கள் 9 பேருக்கும் வாகனங்கள் இல்லை. வாகனங்கள் இல்லாமல் சாந்த ரூபமாக இங்கு மட்டுமே நவக்கிரகங்கள் அருள் பாலிக்கின்றன.
இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. கருவறையில் சூரிய பகவான் மேற்கு பார்த்தவாறு உஷாதேவி மற்றும் பிரத்யுஷா தேவியுடன் நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். சூரிய பகவான் தமது இரு கரங்களிலும் செந்தாமரை மலர்களை ஏந்தி புன்முறுவலுடன் இங்கு அருள் பாலிப்பது சிறப்பு. சூரிய பகவான் அதீத உக்கிரம் கொண்டவர். எனவே அவர் சூட்டை யாராலும் தாங்க முடியாது. அவரை சாந்தப்படுத்தும் விதமாக குரு பகவான் அவருக்கு நேர் எதிரில் உள்ளார். இத்தலத்தில் சூரியனை நோக்கியபடி சூரியனின் வாகனமான குதிரை உள்ளது. தை மாதத்தில் வரும் ரத சப்தமி உற்சவமானது இத்தலத்தில் நடைபெறும் மிக முக்கிய திருவிழா ஆகும். இது தவிர பிரதி தமிழ் மாத முதல் ஞாயிறு அன்று சிவசூரிய பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அற்புதமாக நடைபெறுகின்றன. மகா அபிஷேகம் என்று அழைக்கப்படும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். சூரியனின் அனைத்து விதமான தோஷங்களையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஆலயம் இது என்பதால் ஞாயிறு தோறும் நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். யாரெல்லாம் இத்தலம் செல்ல வேண்டும் என இனி பார்க்கலாம். கர்ம ரகசியம். சூரியன் முன்ஜென்மத்தில் பதவி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருந்தாலோ, தந்தையை மதிக்காமல் இருந்திருந்தாலோ, முன்கோபத்தால் பஞ்சமகா பாவங்கள் புரிந்திருந்தாலோ அவர்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் பாதிப்படைந்து இருக்குமாம். அப்படிப்பட்டவர்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய ஆலயம்தான் கும்பகோணம் சூரியனார் கோயில். ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்தால் உடல் சோர்வும் மனசோர்வும் ஆரோக்கிய குறைபாடும் இருக்குமாம். அது மட்டுமல்ல, சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்தால் அரசு ஆதாயம், அரசு பதவி, அரசு வேலை, தலைமை பொறுப்பை பெற முடியாதாம். இது தவிர சொந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலோ, பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலோ, வீட்டில் மகன் தந்தையிடையே பகை இருந்தாலோ, மற்றும் கால்சியம் குறைபாடு, கால்வலி, கால் சம்பந்தமான பிரச்சனைகள், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்தோ ப்ராப்ளம், மூட்டுவலி, ஜாயிண்ட் பெயின் மற்றும் தலை சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி, தலைபாரம், ஒற்றை தலைவலி, மைக்ரேன், சைனஸ் பிரச்சனை, உடல் சூடு, பித்தம் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் பல தலைமுறைகளாக ஆண் வாரிசே இல்லாமல் இருந்தாலோ, ஜாதகத்தில் சூரிய திசை, சூரிய புத்தி நடந்தாலோ கட்டாயம் சூரியனாரை வழிபட வேண்டும் என்கிறார்கள். இது தவிர சூரியனின் நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு வாழ்வில் வரும் பிரச்சனைகள் தீர அவசியம் தமிழ் மாதம் பிறக்கும் நாளில் மற்றும் அமாவாசை நாளில் அல்லது தமிழ் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தலம் வந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். இது தவிர ஜாதகத்தில் பித்ருதோஷம், சூரியன் நீச்சம், பகை பெற்றாலோ கட்டாயம் இங்கு வந்து நவக்கிரகங்களுக்கு தனித்தனியே அர்ச்சனைகள் செய்து அதை தானமாக வழங்கிட வேண்டுமாம்.
ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள் சூரியனுக்குரிய நிறத்தில் ஆடை அணிவதாலும், மாணிக்க கல்லை மோதிர விரலில் அணிவதாலும், கோதுமையால் செய்த உணவை உண்பதாலும், சூரிய நமஸ்காரம் செய்வதாலும், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதாலும் சூரியன் சம்பந்தமான தோஷங்கள் விலகும் என்று கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் அடிக்கடி நவக்கிரக ஹோமம், கணபதி ஹோமம் செய்வதாலும், மகேஸ்வர பூஜை எனப்படும் அதிதிகளுக்கு அன்னதானத்தை திருவண்ணாமலையில் செய்வதாலும், அனாதை சவங்களை முறையாக அடக்கம் செய்வதாலும், பூஜை நடக்காத பழங்காலத்து சிவாலயங்களுக்கு பூஜை நடக்க பொருள் உதவியோ அல்லது தீபம் ஏற்ற தொடர்ந்து எண்ணெய் வாங்கி கொடுப்பதாலும், ஏழை எளியோருக்கும், ஊனமுற்றோருக்கும், வயதான ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உதவுவதாலும், ஆலயங்களில் உழவாரப் பணி செய்வதாலும், பசு, நாய், மீன்கள், புறாக்கள், எறும்புகள், காகம் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பதாலும் நவக்கிரக தோஷங்கள் தீரும் என்கிறார்கள். நவக்கிரக ஆலயங்களுக்கு பரிகாரம் செய்ய வருவோர் மற்ற கோயிலுக்கு செல்லாமல் பரிகாரம் செய்த பின் நேரே வீட்டுக்கே செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் மூலவரை வழிபட்ட பின் பிரச்சனைகளுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். உதாரணமாக, வம்சவிருத்திக்காக சூரியனாரை வழிபட வந்தோர் 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். அதே போல நல்ல வேலை கிடைக்க சூரியனை வழிபடுவோர் 6 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். மற்றும் திருமணம் நடக்க 7 நெய் தீபம் பஞ்சு திரியில் ஏற்றி வழிபட வேண்டுமாம். விளக்கேற்றி வழிபட்ட பின் கட்டாயம் முடிவில் பசித்தவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். சூரியனார் கோயிலை எப்படி அடைவது? சூரியனார் கோவில் கும்பகோணத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், சுவாமிமலையில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் ஆடுதுறை ரயில் நிலையத்தில் இருந்து ஆலயம் வெகு அருகாமையிலேயே அமைந்திருப்பதால் சூரியனார் கோயிலை அடைவது மிகவும் எளிதாகும். சரணம் 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 சூரிய பகவானே, அபயம் 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 சூரிய பகவானே. சீலமாய் வாழ சீரருள் புரியும், ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி. பொதுவாக சாலையை கடக்கும் போது அங்கு கேமரா இருந்தால் அபராதம் வீடு தேடி வந்துவிடும் என்ற அச்சத்தில் சிவப்பு விளக்கை பார்த்ததும் நிற்கும் நாம், நம்மை படைத்த இறைவன் 24 மணி நேரமும் நம்மை அஷ்டதிக்கு பாலகர்கள் மற்றும் பஞ்சபூதங்கள் மூலம் ஹை டெக்னாலஜி சேட்டலைட் கேமராவை விட மிகவும் அப்கிரேடான 360 டிகிரி டைமென்ஷன்ஸில் நம்மை படைத்தவன் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்பது தெரியாததால் தான் இங்கு பெரும்பாலும் பாவங்கள் செய்கிறோம் என்பது கூட தெரியாமலேயே பாவங்கள் நடக்கிறது என்கிறார்கள் வேத சாஸ்திரிகள். மனித சட்டம் அறிந்த நாம் இறை சட்டத்தை அறியாததே இதற்கு காரணமாம். எனவே இறைவன் நம்மை எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்ற விழிப்புணர்வுடன் மனதில் இறைவனை நினைத்து தினமும் கடவுளை வழிபடுவோம். நம்பிக்கையோடு தொடர்ந்து கோயிலுக்கு செல்வோம். ஓம் சூரிய தேவாய நமக. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். நன்மை தரும் நவக்கிரக ஸ்தல யாத்திரை. சூரியன்